வெல்கம் டு ஜுவாலஜி ஸ்டடீஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட் 3 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வெர்டிபிரேட்ஸ். ஸோ இந்த பார்ட்டில் நம்ம எந்த கிளாஸ் பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிஃபியாவை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளாஸ் 4 ஆம்பிஃபியா. ஸோ ஆம்பிஃபியா அப்படின்னாவே என்ன சொல்லுவோம்னா இருவாழ்விகள் அப்படின்னு சொல்லுவோம். இருவாழ்விகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான என்விரான்மெண்டல் கேரக்டரில் வந்துட்டு உயிர் வாழக்கூடிய அனிமல்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆம்பிஃபியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீரிலும் வாழக்கூடியது, நிலத்திலும் வாழக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு சூட்டபிள் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக். இதுதான் வந்துட்டு நீர்லேயே வாழக்கூடியது, நிலத்திலேயே வாழக்கூடியது. ஸோ இதனுடைய லைஃப் சைக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட், அதாவது டெவலப்மெண்ட் எங்கே தான் வந்துட்டு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நீரில் தான் நடக்கும். ஸோ அங்கே தான் வந்துட்டு லார்வா வந்து பியூப்பா ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறமா அடல்ட் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு தரையிலேயே வந்து வாழக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராகுக்கு இருக்குது. ஸோ இது மாதிரியான ஸ்பெஷலைஸ்டு அடாப்டேஷன் கேரக்டர்ஸ் எல்லாமே எந்த அனிமல்ஸுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் 4 ஆம்பிஃபியாவுக்கு இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். கிளாஸ் ஆம்பிஃபியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 சப் கிளாஸஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா லாபரந்தோடோன்டியா, அடுத்தது வந்துட்டு லெப்போஸ்பாண்டிலி, அடுத்தது வந்துட்டு லிஸ் ஆம்பிஃபியா. ஸோ இந்த 3 சப் கிளாஸஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டின்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ உயிரோட இல்லை, ஸோ முன்னாடி வாழ்ந்த உயிரினம் அப்படிங்கிறது இந்த கிளாஸ் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சப் கிளாஸ் 1 லாபரந்தோடோன்டியாவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லாபரந்தோடோன்டியா வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஸ்டீகோசெஃபாலியா. ஸோ லாபரந்தோடோன்டியாவை இன்னொரு பேர் எப்படி சொல்லி கூப்பிட்றோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீகோசெஃபாலியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாபரந்தோடோன்டியா சப் கிளாஸு அனிமல் வந்துட்டு எக்ஸ்டின்ட் ஆம்பிஃபியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அழிந்து போன உயிரினம், முன்னொரு காலத்தில் வாழ்ந்த உயிரினம் இப்போ வந்துட்டு உயிரோடு இல்லை, அதைத்தான் என்னன்னு சொல்கிறோம், எக்ஸ்டின்ட் ஆம்பிஃபியா அப்படின்னு சொல்கிறோம். அழிந்து போன இருவாழ்விகள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு கேரக்டர்ஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லுவோம்னா லாபரந்தோடோன்ட் டீத் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கலப்பை பற்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ராகில் பார்த்தீங்கன்னா இந்த லாபரந்தோடோன்ட் டீத் வந்துட்டு ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த லாபரந்தோடோன்ட் டீத் வந்துட்டு எதுக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டை வந்துட்டு நல்லா கேப்சர் பண்ணி நல்லா மவுத்தில் போட்டு கிரைண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ லாபரந்தோடோன்டியாவில் வந்துட்டு ஸ்பெஷலைஸ்டு கேரக்டர்ஸ் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த லாபரந்தோடோன்ட் டீத். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்பெஷலைஸ்டு கேரக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் வெர்டிபிரேட். அதாவது இதனுடைய வெர்டிபிரல் காலம், இந்த லாபரந்தோடோன்டியாவில் இருக்கக்கூடிய அனிமல்ஸினுடைய வெர்டிபிரல் காலத்தை நம்ம ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரக்சரை படிக்கும்போது ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸ், ரொம்ப சிக்கலான கூட்டமைப்புடன் கூடிய வெர்டிபிரல் காலமானது காணப்படுகிறது. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அனிமல்ஸ் எங்கே தான் உயிர் வாழுதுன்னு பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக்னாவே நீர்நிலைகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லாபரந்தோடோன்டியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆர்டர்ஸ் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். இக்தோஸ்டீகலியா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு இக்தோஸ்டீகா. ஆர்டர் 2 வந்துட்டு டெம்னோஸ்பாண்டிலி, எக்ஸாம்பிள் வந்துட்டு இரோப்ஸ். அடுத்து வந்துட்டு ஆர்டர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரகோசூரியா, எக்ஸாம்பிள் வந்துட்டு ஜெஃபைஸ்டோஸ்டீகஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்துட்டு இக்தோஸ்டீகா இந்த அனிமல். இது வந்துட்டு அழிந்து போன உயிரினம். அடுத்து வந்துட்டு இரோப்ஸ், இதுவும் வந்துட்டு அழிந்து போன உயிரினம். அடுத்து சப்கிளாஸ் 2 லெப்போஸ்பாண்டிலி. லெப்போஸ்பாண்டிலி இன்க்ளூட்ஸ் எக்ஸ்டின்ட் ஆம்பிஃபியன். இதுவும் வந்துட்டு அழிந்து போன இருவாழ்விகள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலைஸ்டு கேரக்டர், லிப்போஸ்பாண்டிலுடைய ஸ்பெஷலைஸ்டு கேரக்டர்ஸ் அப்படின்னா ஒரு சிறப்பு பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிங் லைக் வெர்டிபிரேட்ஸ். அதனுடைய வெர்டிபிரல் காலமானது எப்படி இருக்குமாமா, வளையமாக காணப்படுமாமா. ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு டிப்ளோகாக்கஸ். ஸோ இதுதான் வந்துட்டு டிப்ளோகாக்கஸுடைய அனிமல். சப் கிளாஸ் 3 வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிஸ் ஆம்பிஃபியா.
ஸோ லிசாம்பிபியா இன்க்ளூட்ஸ் மாடர்ன் லிவிங் ஆம்பிபியன் லைக் ஃப்ராக்ஸ், டோட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே, இருவாழ்விகள் எல்லாமே எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்கிளாஸ் 3 லிசாம்பிபியாவில் வரும். ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம், மாடர்ன் லிவிங் ஆம்பிபியா அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன மாதிரியான அனிமல்ஸ் எல்லாம் இதில் உயிர் வாழுது, ஃப்ராக்கு, டோடு, இதெல்லாமே வந்துட்டு இந்த லிசாம்பிபியா கிளாஸில் வருது, சப் கிளாஸில். ஸோ லிசாம்பிபியா வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஆர்டர் வந்து இருக்குது. ஸோ இது வந்துட்டு இந்த ஆர்டர் எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிம்ஸ் இருக்குதா, டெய்ல் இருக்குதா, இல்லை ஆப்சண்டாக இருக்குதா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம 3 ஆர்டர் லிசாம்பிபியாவை வந்து பிரிக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் 1 ஆனூரா, ஆர்டர் 2 யூரோடெல்லா, ஆர்டர் 3 ஏபோடா அப்படின்னு சொல்லும். வாங்க இதனுடைய ஆர்டரை பற்றி பார்க்கலாம். ஆர்டர் 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆனூரா அப்படின்னு சொல்லுவோம். ஏ மீன்ஸ் என்ன, ஆப்சண்ட், அதாவது டெய்ல் ஆனது ஆப்சண்ட், டெய்ல் வந்துட்டு ப்ரெசண்ட்டாக இருக்காது, ஆப்சண்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு ஜம்பிங் ஆம்பிபியன்ஸ், அதாவது தத்தி மூமெண்ட் ஆகக்கூடிய ஒரு அனிமல் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்துட்டு தத்தி போகக்கூடியதுனாவே நமக்கு என்ன தெரியும், ஃப்ராக் தான். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு ரானா, ஹெக்ஸாடாக்டெல்லா, பஃபோ, ராக்கோபரஸ், இதெல்லாமே வந்துட்டு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆனூரா ஆர்டர். ஸோ இதுதான் வந்துட்டு ரானா, ஹெக்ஸாடாக்டெல்லா, ஃப்ராகு. இது வந்துட்டு ராக்கோபரஸ், இதுவும் ஒரு ஃப்ராகு. ஆர்டர் 2 வந்துட்டு யூரோடெல்லா. ஸோ யூரோடெல்லா அப்படின்னா யூ மீன்ஸ் டெய்ல் ரீஜன், அதாவது டெய்ல் ரீஜன் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடியதான் என்ன சொல்கிறோம், யூரோடெல்லா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு வால் இருக்கக்கூடிய இருவாழ்விகள் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆம்பைஸ்டோமா, சாலமண்ட்ரா, இதெல்லாமே பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் யூரோடெல்லா ஆர்டர். ஸோ இதுதான் வந்துட்டு ஆம்பைஸ்டோமா. இதுக்கு பார்த்தீங்கன்னா டெய்ல் ரீஜனானது நல்லா ப்ரெசண்ட்டாக காணப்படுகிறது. அதே மாதிரி சாலமண்ட்ராவுக்கும் டெய்ல் ரீஜன் காணப்படும். ஆர்டர் 3 வந்துட்டு ஏபோடா. ஏபோடா அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் லிம் ப்ளஸ், அதாவது 4 லிம் ஹைண்ட் லிம் வந்துட்டு ஆப்சண்ட்டாக இருக்கும். ஸோ கால்கள் இல்லாத இருவாழ்விகள் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்துட்டு இக்தோஃபிஸ் அப்படின்னு சொல்லி, இது பார்க்குறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மண்புழு மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மண்புழு கிடையாது. இது வந்துட்டு என்ன, வெர்டிபிரேட் அனிமல், கார்டேட் அனிமல், ஆம்பிபியா அனிமல். ஆம்பிபியாவில் என்ன ஆர்டர், ஏபோடா ஆர்டர். ஸோ இது பார்க்குறதுக்கு வார்ம் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், ஆனால் லிம்ப் வந்து இருக்காது. இந்த மாதிரி ஜுவாலஜிஸ்ட் டாபிக்ஸை நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் பார்ட் 4ல் வந்துட்டு கிளாஸ் 5 ரெப்பிட்டேலியை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.